அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் ஜாதகத்தின் வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம். ஒரு ஜாதகத்தில் வெற்றி இருக்குது, அற்புதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருடைய கிரக அமைவுகள் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அதில் வலுவாக்கக்கூடிய அமைப்புகள் சில அமைப்புகள் இருக்குது. எல்லா அமைப்பும் ஒரு ஜாதகத்தில் வராது. லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இதெல்லாம் அடிப்படை கூறுகள் தான். நீங்கள் பிறந்த யோகத்துக்கு உண்டான யோகியோடைய நட்சத்திர புள்ளி ஒன்று இருக்குது. அந்த யோக புள்ளியிலிருந்து அவயோக நட்சத்திர புள்ளி எது வருதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி யோக பகுதி. இந்த யோக பகுதிகளில் அதிகமான கிரகங்கள் இருந்து அந்த யோக டிகிரியிலேயே அதிகமான கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்திகள் வரக்கூடிய காலகட்டம் ஜாதகருக்கு உண்மையிலேயே பொற்காலம்தான். ஜாதகருக்கு எந்த தொழில் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த செயல் செய்தாலும் அதன் மூலம் வெற்றி ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. அப்போ அதிகமான கிரகங்கள் யோக பகுதியிலிருந்து அதிகமான கிரகங்கள் யோக தாரையில் இருந்தாலும் சரி, கர்ணநாதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு ஜாதகத்தை வலுவுள்ளதாக மாற்றிவிடும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். எல்லா ஜாதகத்திலுமே எல்லா அமைப்புமே இருக்காது. ஒவ்வொரு ஜாதகத்திலும் சிறப்பாக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொன்று இருக்கிறது. அதில் அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம் 1, 5, 9 லக்னாதிபதி. இந்த பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்து 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகம் காலம் முழுக்க எந்த ஒரு செயலிலும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் மறுப்பதற்கில்லை. மற்றபடி ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொது பலன் என்பது வேறு, தனிப்பட்ட பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.